நமசிவாய. இந்த 2026 ஆண்டு மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24க்கு சனி பகவான் இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவான் இந்த கடக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த கடகராசி 2.5 ஆண்டுகளாக கடுமையான அஷ்டம சனியில் கடுமையான பாதிப்புகளையும் சிக்கல்களையும் குழப்பங்களையும் இழப்புகளையும் மன வெறுப்புகளையும் பாதிப்புகளையும் அடைந்த ராசின்னு சொல்லலாம். இப்போ இருந்ததுலேயே ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சு பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற ராசி இந்த கடகராசி. பொதுவாகவே கடகராசி ஒரு எமோஷனல் பீப்புள்ஸ், நிறையா விஷயங்களை சிந்தனைகளை மனசுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருந்த சனி 9ல் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறார். இந்த சனி பகவான் கண்டிப்பாக யோகங்களை செய்வார். முதல்ல பிரச்சனையே செய்ய மாட்டார். அதனால இதுவரைக்கும் 8ல் இருந்த சனி கடுமையான பிரச்சனை. எப்படி பிரச்சனை? சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு கல்வி தடை, ஓரளவுக்கு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறதுல தடை, திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத உடல் ஆரோக்கியங்களில் பிரச்சனைகள், அப்பா அம்மா ஓரளவு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு ரீதியான பிரச்சனைகள், சில பேருக்கு டைவர்ஸ் கேஸ் வழக்கு பிரச்சனைகளை நடக்கிறது, அதே போல் உடல் ஆரோக்கியத்தையும் தாண்டி தொழில் ரீதியான முடக்கத்தை கடுமையாக ஏற்படுத்துறது, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் வேலையிலையும் இடமாற்றம் அல்லது முதலாளியோட சண்டை வழக்கு பிரச்சனைகள், இல்லை வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை, அதே போல் தந்த தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கு அதில் லாஸ், இல்லை தொழிலே இல்லை, வருமானமே இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலை. இதெல்லாம் தாண்டியும் கடன் சுமைகள், பெருமளவு கடன். இந்த 2.5 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாங்கின கடனோட இவரு வாங்கின கடன் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இவருக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருப்பாங்க. மன ரீதியான அழுத்தம், தொழிலே இல்லை, பிஸ்னஸே இல்லை, நீங்கள் எப்படி இந்த கடனை அடைக்கிறது? இப்போ கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவமானங்களை சந்திக்கக்கூடியது, உறவுகள் மூலம் அவமானம், சில சிக்கல்கள் அவமானங்கள் காத்திருக்கக்கூடிய நேரமாகவே இந்த 2026 முடிவோட முடியுது. கிட்டத்தட்ட 24, 25, 26 கிட்டத்தட்ட இந்த மார்ச் வரைக்கும் இந்த சனி பகவான் கடுமையான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார். 2.5 ஆண்டுகளில் கடுமையாக 2 ஆண்டுகள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைன்னு போட்டு ரொம்ப நெருக்கடியாக, ரொம்ப அழுத்தமான மனநிலையில் சில பேர்களுக்கு சூசைட் பண்ணிக்கலாங்கிற மனநிலைக்கு கூட போயிருப்பாங்க. தன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற நிலைக்கு கூட இந்த சனி பகவான் கொண்டு போவார். ஆனால் வாழ்க்கையை முடிக்க மாட்டார். ஏன்னா அவர் கர்மாவை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான துன்பங்களை மட்டும் அவரால் கொடுக்க முடியும். சனி பெயர்ச்சி எப்போதுமே மரணங்களை கொடுக்காது, ஆனால் துன்பங்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார், நெருக்கடியை கொடுப்பார், பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடி கர்ம பலங்களை ஏற்படுத்தக்கூடியவர். கர்மா, நீங்கள் வாழ்க்கையில் இந்த 15 வருடங்களை என்னென்ன தவறுகளை செய்துங்களோ அதுக்கான தண்டனைகளை இந்த 2.5 ஆண்டுகள் கொடுப்பாருன்னு நீதிமானாக இருந்து நீதி சொல்லக்கூடிய கிரகம் தான் இந்த சனி பகவான். சரிங்க, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு பிறகு நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய சனி உங்களுக்கு ரொம்ப யோகமான காலங்களில் வர்றதுனால எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த யோக பலன்களை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஸ்தான வலிமை. இப்போ பிரச்சனை முழுசாக இருக்கார். அப்போ 100% பிரச்சனை 0% பிரச்சனையாக மாறுது. அப்புறம் ரிலீஃப் ஆகிடுவீங்க. பெருசாக நன்மை செய்யலை, ஆனால் பிரச்சனையே கொடுக்க மாட்டார். அதனால நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. பிஸ்னஸ் ஓரளவு ரெண்டிங் ஆகும். வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அப்புறம் ரொம்ப நாளாக கடன் தொகை இருக்கிறவங்களுக்கு கடனை கொஞ்சம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அதுக்கான கால நீட்டிப்புகள் கொடுப்பாங்க. அதே போல் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மீண்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள், உடல் கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். சில பேருக்கு அவமானத்தை மீண்டு வெற்றிகளை வாய்ப்புகளை சந்திக்கக்கூடியவங்க. சில பேர் தொழிலை திரும்பவும் செய்வாங்க, பார்ட்னரோடு சேர்ந்து செய்வாங்க, இல்லை தனித்து செய்யக்கூடிய யோகங்களை. இப்படி பார்த்தாலும் நல்ல யோகமான காலங்களாக இருக்குது. குரு பகவானும் பயிற்சி அடைஞ்சுடுறார், உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். இது வரைக்கும் விரைய குரு, போன வருஷம்ல விரயம், எது தொட்டாலும் விரயம். ஒன்றுமேலே வண்டியில் போனால் வண்டியிலேருந்து கீழே விழுந்தால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக காலில் ஃப்ராக்சர், அதுக்கு ஒரு செலவு. அப்படிங்கிற பலவிதமான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு, மருத்துவ செலவுகளுக்கு, இல்லை தொழில் ரீதியான ஒரு முடக்கம், ஒரு நிறைய பெரிய ஒரு மிஷினரி வச்சுருந்தா அது வீணாக போயிடுச்சு, அதுக்கு லாஸ், அதில் ஒரு 50,000 செலவு. அப்படிங்கிற மாதிரியான தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருந்த குருவும் இப்போ பெயர்ச்சி அடைய போகிறார். மே மாதம் இறுதியில் அவரும் உங்களுடைய ஜென்மத்துக்கே வரார். பட் நல்லா தான் இருக்கும். ஜென்மத்தில் சின்ன சிக்கல்களை கொடுத்தாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டேங்கிறனா உச்சம் பெறுறதுனால கடகராசிலேயே உச்சம் பெறக்கூடிய குருவும்
9ல் இருக்கிற சனியும் அந்த 9ஆம் பார்வையாக குரு தன் பார்வையாக சனியை வேற பார்க்கறதுனாலையும் நிறைய நன்மை செய்யும். என்ன கொஞ்சம் கவனம், 2ஆம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கும் கொஞ்சம் கவனமாக, 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ வழிபாடுகளுக்காக குரு பகவானுக்கு தேவையில்லை, சனி பகவானுக்கு தேவையில்லை. பட் ஆனால் ராகு கேதுக்காக வழிபாடு இவங்க செய்ததாகணும். அப்போ கண்டிப்பாக ராகு 8ல் இருக்கிறதுனால மாரியம்மன், எல்லியம்மன், செல்லியம்மன் மாதிரியான கிராம தேவதை வழிபாடுகளையும், 2ஆம் இடத்துல இருக்கிற கேது கொஞ்சம் குடும்பத்தில் சில சித்தர்கள் இருக்க தான் செய்யும். காசு வரும், கொஞ்சம் கடன்லாம் அடைப்பீங்க. பட் ஆனால் மிஞ்சுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ கேது வழிபாடான நவகிரகத்தில் கேது பகவானுக்கு வழிபாடுகள் செய்கிறதும், கொள்ளு ரசம், கொள்ளு சுண்டல், கொள்ளு துவையில் உணவுகளை சேர்த்து வர்றதும், அதே போல் விநாயகர் வழிபாடுகள் செய்து ஜீவசமாதி வழிபாடுகள் செய்யும் போதும் இந்த கேதுவோடைய தாக்கத்தை பெருமளவு குறைச்சி இருக்கக்கூடிய கெடுபலங்களை குறைத்து கண்டிப்பாக நல்ல பலங்கள் நடக்கும். கிட்டத்தட்ட நல்லதை நடக்கிறத தாண்டி கெட்டது இனிமேல் பெருசாக நடக்காது. சனியோடைய தாக்கங்கள் குறையிறதுனால 100% பிரச்சனையிலிருந்து 100% பிரச்சனை இல்லாத லைஃப்பை நோக்கி நகரும் இந்த கிரகம். அப்போ சனி உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்காத இடங்கள்ல வர ரொம்ப நல்லாயிருக்கும். சுபம். நன்றி.